안녕친구들. ஹாய்டா ஏஞ்சல்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னாக்கா, வெயிட்டி மம்மா பார்ட்டு தெரிலம்மா, மறந்துடுச்சு. ஐ திங்க் ஸோ 6ன்னு நினைக்கிறேன். தொடர்ந்து கண்டினியூஸாக பண்ணிகிட்ருக்கேன்ல. அன்றைக்கி ஒரு 5 பண்ணேன், இன்றைக்கி 6வதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். ஸோ ஓகே ஃபைன். போன பார்ட் எதில் முடித்தோம் அப்படின்னாக்கா, வள்ளி கேட்டிருப்பா உங்களுக்கு எங்கள் அக்காவை பிடிச்சிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதிலேருந்து கண்டினியூ பண்ணலாம். அப்படியே உங்களை பார்க்குறாரு. நீங்கள் எதுவுமே தெரியாத மாதிரி கேஷுவலாக வேடிக்கை பார்த்துட்ருக்கீங்க. சொல்லுங்கள் எங்கள் அக்காவை பிடிச்சிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும், இது ஆமாவும் இல்லாமல் இல்லைன்னு இல்லாமல் ஒரு மாதிரி மிக்ஸ்டாக வந்துட்டு ஹேரை வந்துட்டு ஹெட்டை வந்துட்டு டேப் பண்ணுறாரு. நீங்கள் அப்படியே பார்க்குறீங்க, என்னடா எதுவுமே சொல்லலை, ஒரு வேளை பிடிக்கலையோ அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் உடனே ஓவர் திங்கிங் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்க. சொல்லுங்கள், இப்படி மண்டை ஆட்டிகிட்டு இருந்தால் என்ன அர்த்தம் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறா. அவங்க அக்காவும் பார்க்கணும்ல, நான் மட்டும் சொன்னால் அது எப்படி அவளுக்கு கேட்கும், எப்படி பாப்பா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். நீங்கள் டக்குன்னு அப்படியே திரும்பி பார்க்குறீங்க. சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் ஒரு மாதிரி ஐஸ்லேயே கேட்குறீங்க. நேற்று வரைக்கும் இல்லை, நாளைக்கு தெரியல, இன்றைக்கி ஆனால் பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சிரிச்சிட்டே வந்துட்டு ஃபேஸ் ஹைட் பண்ணிக்கிறாரு ஜன்னல் பக்கம். உங்கள் ஃபேஸ் அப்படியே பிங்கிஷாக மாறுது. என்னடி சொன்னார் உங்கள் மாமா? அதாக்கா எனக்கு புரியல, பிடிச்சிருக்கோ பிடிக்கலையான்னு தெரியலையே, என்ன அக்கா இருக்கும், பிரச்சனை தெரியாமல் கேட்டுட்டேன், மன்னிச்சிட்டு தாயே அப்படின்னு சொல்லிட்டு அவளும் திரும்பிட்டு கொஞ்ச நேரத்துலேயே வீடு வந்துடுது. வீடு வந்தோடனே வந்துட்டு நீங்களே இறங்கி நிற்கிறீங்க. வள்ளி விட்ட வேகத்துக்கு கொடுக்குடுன்ட்டு லீலா பக்கத்தில் போயிட்டு நின்றுக்கிறா. ஏன்டி கொடுக்குடுன்னு இப்படி வந்து ஓடி வந்து நிற்கிற? அது இல்லைக்கா, மாமா கிட்ட என்ன கேட்டேன், எங்கள் அக்காவை பிடிச்சிருக்கான்னு கேட்டேன். என்ன சொன்னார்? என்னப்போ சொன்னாருக்கா, ஆனால் எனக்கு சரியாக விளங்கலை. சரி சொல்லு, என்ன சொன்னார்? நேற்றுக்கு பிடிக்கல, நாளைக்கு பிடிக்குமான்னு தெரில, ஆனால் இன்றைக்கி பிடிச்சிருக்கு அப்படின்னாருக்கா. அதுக்கு என்ன அர்த்தம்னு எனக்கு புரியல, நீயாச்சும் சொல்ல, நான் தெரியாதனமே இந்த டைலாக்கை கேட்டுட்டேன்க்கா அப்படின்னா. அது வந்து நேற்றுக்கு அவருக்கு பிடிக்கல போல், நாளைக்கு வந்து பிடிக்கும் போல், இன்றைக்கி ஆனால் பிடிச்சிருக்கு போல் அப்படி தான் சொல்கிறாரு. நீ எனக்கா அவர் சொல்கிறாரு, நீயும் சொல்கிற, இதெல்லாம் வயசு உனக்கு புரியாது, ஒரு சில வயசு வந்தால் தான் புரியும் அப்படின்னு சொல்லிட்டு மண்டியிலேயே கொட்டிட்டு என்ன பேச்சு பேசிட்டு பாருன்ட்டு எல்லோரும் உள்ளே போகிறாங்க. நீங்கள் ரூமுக்கும் போயிடுறீங்க. ஸோ இப்போது உங்கள் ரூமில் தான் நீங்கள் இருக்கீங்க. தயாங் ரூமுக்கு அவர் போயிடுறாரு. தயாங்க்கு வந்துட்டு இப்போது உங்கள் பக்கத்தில் இருக்கணும் போல் இருக்குது. அப்பா கிட்டே போய் சொல்லிட்டு ரூமுக்கு போயிடலாமா ரூமுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவர் அம்மா கிட்ட, அம்மா நான் வேணா தாரா ரூமில் போய் இருக்கட்டும்மா. எதுக்குடா? அதான் கல்யாணம் ஆகிடுச்சுல, நான் அவள் ரூமுக்கு போகிறேன், நைட்டுக்கு மேலே அவள் ரூமுக்கு போய்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. நைட்டா? அம்மா நைட்டு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறாங்க. தயாக நைட்டு வரைக்கும் வெயிட் பண்ணலாம் சொல்லிட்டு வெயிட் பண்ணுறாரு. ஆல்மோஸ்ட் ஒரு 6 ஆயிடுச்சு. சரி, கொஞ்சம் கொஞ்சமாக டைம் அப்படியே பாஸ் ஆகிக்கிட்டே இருக்குது. இன்றைக்கி உங்களுக்கு ஃபர்ஸ்ட் நைட்டுன்றதுனால அவங்க ரூமை வந்துட்டு செமையாக டெக்கரேட் பண்ணிகிட்ருக்காங்க. உங்கள் ரூம் தான் டெக்கரேட் பண்ணிகிட்ருக்காங்க. நீங்கள் வந்துட்டு இப்போது வள்ளி லீலா ரூமில் தான் இருக்கீங்க. உங்களுக்கு வந்துட்டு ஒரு மாதிரி மிக்ஸ்டாகவே இருக்குது. காரில் வந்துட்டு சொன்னது பிடிச்சிருக்கா பிடிக்கலையா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி ஆடிட்டே உட்காந்துருக்கீங்க. உங்களையும் வந்துட்டு வா அக்கா ரெடி ஆகணும், திருப்பி எங்கே ஃபர்ஸ்ட் நைட்டுக்கு வா அப்படின்னு சொல்லிட்டு உங்களை கூட்டிகிட்டு போய் ட்ரெஸ்ஸிங் ரூம் முன்னாடி வந்துட்டு நிற்க வச்சு, இது நல்லா இருக்குமா, இந்த புடவை நல்லாவே இல்லை, இந்த புடவை வெயிட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு புடவையும் உங்களுக்கு வச்சு பார்க்குறாங்க. தென் ஃபைனலாக அந்த புடவை எப்படி இருக்குன்னா, இந்த சாஃப்டாக இருக்குல்ல, ஜார்ஜன் மெட்டீரியலாக ஒரு மாதிரி சாஃப்டாக இருக்குங்க. அது எப்படின்னு எனக்கு சொல்ல தெரியல. ரொம்ப சாஃப்டாக லைட் வெயிட்டாக அந்த சாரீ இருக்குது. நிறைய பிரிண்டட் ஒர்க் பண்ணியிருக்காங்க. அதை எடுத்து அக்கா இது உனக்கு சூப்பராக இருக்குல்ல அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு போட்டு விட்டுட்டு உங்களை உட்கார வைக்கிறாங்க. உங்களுக்கு வந்துட்டு இப்போ ஃபஸ்ட் நைட்டு அதெல்லாம் திங்கிங் இல்லை, அவர் காரில் பேசினது அது மட்டும்தான் மைண்டு ஃபுல்லாக ஓடிக்கிட்டு இருக்குது உங்களுக்கு. இப்போது வந்துட்டு நம்ம ரூமுக்கு போனால் என்ன பேசுவார், என்ன நடக்கும், என்னெல்லாம் வந்துட்டு நம்மளை
திட்டிடுவாரா அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு 1008 தாட்ஸு. ஏன்னா இது வரைக்கும் நீங்கள் எந்த பசங்கக்கிட்டையும் க்ளோஸாக பழகுனது கிடையாது. உங்களால் அது முடியவும் முடியாது. ஏன்னா நீங்கள் வந்து ஏதாவது ஒரு பையன்கிட்ட பேசினாலே வீட்டில் வந்துட்டு தப்பாக எடுத்துப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களை ஒரு நல்ல, அதாவது பசங்க விஷயத்தில் நல்ல பிள்ளையாகவே வளர்த்துட்டாங்க. மற்றபடி நீங்கள் வாயாடுறது எல்லாமே உண்டு. உங்களுக்கு அது மட்டும்தான் இப்போ மைண்டில். உங்களோட அந்த தாலி வந்துட்டு தொங்குது, உங்களை அழகாக ரெடி பண்ணுறாங்க, உங்கள் ஹேர் அழகாக கோம்புறாங்க. உங்களுக்கு பெருசாலாம் முடியல, கொஞ்சம் ஷார்ட் ஹேர் தான். அதையும் வந்துட்டு அழகாக கோம் பண்ணிவிட்டு உங்கள் ஹேரில் சின்னதாக கொஞ்சமாக பூ வந்து வச்சுட்டு உங்களை அழகாக ரெடி பண்ணிவிட்டு கையில் 2 பேங்கிள், அதுவும் கோல்டு பேங்கிள், உங்கள் காதில் குட்டியாக இயரிங்கு அப்படின்னு சொல்லிட்டு உங்களை செம்ம ப்ரெட்டியாக ரெடி பண்ணுறாங்க. ரெடி பண்ணிட்டு உங்களுக்கு சாப்பாடு ஊட்டி விட்டுட்ருக்காங்க. பள்ளி கொஞ்சம் வெளியில் போயேன். ஏன்க்கா நான் ஏன் வெளியில் போகணும், கொஞ்சம் வெளியில் போயேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். சரி நான் போகிறேன் பாய் அப்படின்னு சொல்லிட்டு அவளும் வெளியில் போயிடுறா. லீலா, சொல்லுடி, போதும் கொஞ்சம் கொஞ்சமாக ஊட்டி விட்றீ, எடுத்து திணிப்பா, சொல்றி. எனக்கு கொஞ்சம் பயமாக இருக்குது. ஃபர்ஸ்ட் நைட் பயமா? சிச்சி அதெல்லாம் இல்லடி, எனக்கு ஒரு மாதிரி கஷ்டமாகவே இருக்குது. ஏன்னா ஃபஸ்ட்டு அவர் வந்துட்டு ஜோலாம் பண்ணார் அப்படி இப்படின்லாம் சொல்கிறீங்க. எனக்கு அது கொஞ்சம் ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது. அப்படிலாம் எதுவும் இல்லை. இங்கே பாரு, அவர் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணிக்கிட்டாரு. நீ அவரை தான் லவ் பண்ணியிருக்க, அவரோட லவ் பண்ணுவார். ஸோ இதை நினச்சி ஃபீல் பண்ணாத. உங்களுக்குன்ட்டு ரிலேஷன்ஷிப்பை அப்படி இப்படின்னா உங்கள் 2 பேரும் நீங்களே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிப்பீங்க. ஸோ பயப்படாத, ஏதாவது நடந்துன்னா பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஹோப் கொடுக்குறா. நீங்களும் ஃபுல்லாக சாப்பிட்டு அந்த சினாரியோக்காக வெயிட் பண்ணிட்டுருக்கீங்க. உங்கள் மைண்ட் செட்டை பொறுத்த வரைக்கும் போய் ஃபஸ்ட்டு பேசணும், அதுக்கப்புறம் தான் எல்லாம் அப்படின்ட்டு உங்கள் மைண்ட் செட்டில் இருக்குது. இந்த பக்கம் அப்படியே தேங்க காட்டினா, டே மச்சான் ஃபஸ்ட் நைட்டு கலக்கிறப்போ புது மாப்பிள்ளை எல்லாம் சிலுக்கு சொக்கா போட்டுக்கிட்டு இந்த பூனையும் பால் குடிக்கும்னு பார்த்தா இந்த பூனை பீர் அடிக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு டீஸ் பண்ணிகிட்டே பேசிகிட்டு இருக்காரு. ஆனால் தேங்கிங்க அவருக்கு வந்துட்டு காலையில் அடித்த பட்டர்ஃப்ளை தான் கோயிலில், இன்னும் அதை நினச்சி இன்னும் பட்டர்ஃப்ளைஸ் பறந்துகிட்டே இருக்குது. ஒரு மாதிரி ஷை ஆகிக்கிட்டே இருக்கார். இந்த காஸ்டியூம் தான் போட்டிருக்காருங்க. இது கீழே வந்துட்டு உங்களோட மைண்ட் செட் ஏதாவது போட்டுக்கிறாரு, இந்த காஸ்டியூம் தான். ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக டைம் ஆக இங்கே ஒருத்தருக்கு வந்துட்டு பிபி ப்ரெஷர்லாம் ஏறுது, என்ன நடக்க போதோ அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்ச நேரம் ஆகுது. உங்களையும் வந்துட்டு ரெடி பண்ணி கொண்டு போய் உங்கள் ரூம் முன்னாடி நிறுத்துகிறாங்க. உங்களுக்கு அவ்வளோ பயமாக இருக்குது. இல்லையா, பயமாக இருக்குடி. ஏண்டி பயமாக இருக்குடி? இல்லையா அதெல்லாம் ஒன்றும் இல்லை, தைரியமாக போ அப்படின்னு சொல்லிட்டு உங்களை வந்துட்டு தள்ளி விட்றா உள்ள. நீங்களும் வந்துட்டு உள்ளே போயிட்டு கீழே விழலை, ஒரு வழியாக ஸ்டெடியாக நின்றுட்டு கதவெல்லாம் சாத்துறீங்க. எட்டி பார்த்தா அங்கே யாருமே இல்லை. எங்கே யாருமே இல்லை, நம்மளை மட்டும் தான் ஃபஸ்ட்டு இங்கே தள்ளி விட்டுட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பயந்துகிட்டே அப்படி வந்துட்டு போகிறீங்க. பார்த்தா தேம் வாஷ்ரூம்லேருந்து வெளியில் வராது. நீங்கள் அதை பார்த்துட்டு அப்படியே கல் பண்ணிட்டு அப்படின்னு சொல்லிட்டு அவரும் வந்துட்டு தலையை திருப்பிட்டு அப்படியே நடந்து போய் பெட்டோட அந்த கார்னரில் போய் உட்கார்றாரு. நீங்கள் பேர் அட்ட டைமில் எனக்கு உங்ககிட்ட பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு திரும்புறீங்க. திரும்பினோடனே தேங்க திரும்புகிறாரு. என்கிட்ட என்ன பேசணும், இங்கே வந்து உட்காடுறீங்களா ப்ளீஸ் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கூப்பிட்றீங்க. நமக்குள்ளே நிறைய மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் நடந்துருச்சு, அது எல்லாத்துக்கும் நான் சாரி கேட்டுக்கிறேன். அண்டு நீங்கள் என்ன நினச்சி என் ஃப்ரெண்டை லவ் பண்ணிட்டீங்க, அதுவும் எனக்கு நல்லாவே தெரியும். நான் எல்லாத்துக்கும் சாரி கேட்டுக்கிறேன். என் மேலே தான் தப்பு. நானே உங்களை பார்க்கறதுக்கு ஏதாவது ஸ்டெப் எடுத்துருக்கணும். அவங்கள தூரத்துலேருந்து பார்த்துட்டு நீங்கள் தான் பார்த்தாச்சு, கிட்ட போய் பேச வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டேன் அப்படின்னு சொன்னேன்னு தேங்க் ஷாக்கு. என்னது என்னை பார்த்துருக்கீங்களா? ஆமாம், அன்றைக்கி நைட்டு அந்த பெட்ஷீட்டு அந்த சம்பவத்தில் நான் உங்களை பார்த்தேன். உங்களை நல்லா கிளியராகவே பார்த்தேன். அதுக்கப்புறம் தான் இந்த கல்யாணம் பண்ணிக்கலான்னு ஒரு ஸ்டெப்பை எடுத்தேன். என்ன மாதிரி நீங்களும் என்னை பார்க்குறதுக்கு ஆர்வமாக சுற்றிட்டுருந்தீங்க. ஸோ அந்த ஆர்வம் தான் உங்களை கல்யாணம் பண்ணிக்கவும் தோணுச்சு. ஆனால் நடுவில் நீங்கள் நிறையா மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி ஃப்ரெண்டை வந்துட்டு சொல்லக்கூடாதா, ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஐம் சாரி. இதுக்கப்புறம்
எனக்கு எனக்கு என்ன சொல்கிறது, என்ன பேசுறதுன்னு தெரில. நான் சின்ன வயசுலேருந்து அம்மா கூடவே இருந்துட்டேன் வீட்லேயே. என்னை பொறுத்த வரைக்கும் உலகம்னா அம்மா அப்பா, வீட்டில் இருக்க மாமா அத்தை இல்லையா, அப்புறம் வள்ளி தான். இவங்களாம் தாண்டி உங்களோட வர்றதுனாக்கா எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். உங்களுக்கு ஓகேனா நம்ம லைஃப் கண்டிப்பாக ஸ்டார்ட் பண்ணலாம். ஆனால் எனக்கு கொஞ்சம் டைம் வேணும், எங்களும் நிறைய டைம் எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லும்போது தேங்க உங்ககிட்ட வந்து உங்களோட பக்கத்தில் உட்கார்றாரு. உங்களுக்கு ஒரு மாதிரி நர்வஸ் ஆகுது. ஏன் இவ்வளோ படப்படப்படன்னு ஷூட் கண்ணில் பேசுகிற மாதிரி பேசுகிறேன்? நார்மலாக பேசலாம்ல. நான் நார்மலாக தான் பேசுகிறேன். என்னோடய நார்மல் டோனே இது தான். நான் உங்ககிட்ட இன்றைக்கி மதியானமே பேசியிருப்பேன், ஆனால் வள்ளி இருந்தேன், என்னால் இவ்வளோ பேச முடியாது. அதனால தான் இப்போ பேசுகிறேன். உங்களுக்கு ஓகேனா நம்ம இப்போவே லைஃப் ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட சீக்ஸை வந்துட்டு கப் பண்ணுறாரு. நம்ம ஃபஸ்ட்டு நல்லா ஃப்ரெண்ட்ஸ் ஆகலாம், அதுக்கப்புறம் லவ் எல்லாமே பண்ணலாம், ஓகேவா அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் ஃபோர் ஹெட்லேயே கிஸ் பண்ணுறாரு. ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் எப்போ தான் சேஃபாக ஃபீல் பண்ணுறீங்க. நீங்கள் லைட்டாக ஸ்மைல் பண்ணுறீங்க. ஸ்மைல் பண்ணிட்டு நான் என்னமோ நினச்சிட்டு என்னென்னமோ பயந்துட்டு வந்தேன், பட் நீங்கள் எல்லாத்துக்கும் அப்படியே ஆப்போசிட் ஆகிட்டீங்க. ஆனால் யாருக்கும் இந்த மாதிரி மேரேஜ் நடக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சிரிச்சுட்டே அவர் ஐஸாக பார்க்குறீங்க. அவர் அப்படியே உங்களை பார்க்குறாரு. ஆமாம்ல, காலையில் அவ்வளோ மறைச்சிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களை அப்படியே பார்த்து ஐஸ்லேயே ஸ்மைல் பண்ணுறாரு. நீங்கள் அப்படியே உங்களோட ஹேண்டை வந்துட்டு அவரோட ஹேண்ட்குள்ளே கிராப் பண்ணிட்டு அவர் சொல்கிறத சாஞ்சிட்டு, ஆனால் நான் உங்களை லவ் பண்ணுறப்பா அப்படின்னு சொல்லிட்டு சிரிக்கிறீங்க. ஆமாம், உண்மையாக தான். நான் லவ் அட் ஃபர்ஸ்ட் சைட்லலாம் வந்துட்டு பெருசாக நம்பிக்கை இல்லை, ஆனால் லவ் அட் ஃபர்ஸ்ட் சைட்டுன்னே சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி ஸ்மைல் பண்ணிட்டே வந்துட்டு அவரோட ஐஸை பார்க்குறீங்க. நானும் லவ் அட் ஃபர்ஸ்ட் சைட்டுன்னு சொல்ல முடியாது, ஆனால் லவ் அட் ஃபர்ஸ்ட் சைட்லேயே பட்டர்ஃப்ளைஸ் அப்படின்ட்டு சொன்னார். அது எப்போ அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறா. அது ஒன் டே நான் கூட வேட்டி கட்ட தெரியாமல் உன்னை தான் கூப்பிட்டு கட்ட சொன்னேன் அப்போது அப்படின்னு சொல்லிட்டு சிரிச்சுட்டே சொல்கிறாரு. அட ஆமாம்ல, நான் அதை மறந்தே போயிட்டேன். அன்றைக்கி நான் வந்துட்டு ரொம்ப டென்ஷனாக இருந்தேன். ஏன்னா வந்துட்டு நான் உங்களை பார்த்துட்டேன், நீங்கள் எங்களை பார்த்துட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் ரொம்பவே டென்ஷனாக இருந்தேன். அந்த டென்ஷனுக்கு உங்களுக்கு அழகாக கட்டி விட்டல அப்படின்னு சொல்லிட்டு சிரிச்சுட்டே சொல்கிறீங்க. ஆமாம், அப்போது வந்துட்டு எனக்கு தௌசண்ட்ஸ் ஆஃப் பட்டர்ஃப்ளைஸ் நீ கட்டி விடும்போது என் கண்ணில் வந்துட்டு இருந்தது. என்னால் அதை சுத்தமாக பேரே பண்ணிக்க முடியல தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு சிரிச்சிட்டே சொல்கிறாரு. வி ஆர் மேட் ஃபார் ஈச் அதர் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் சிக்ஸில் வந்துட்டு லெஃப்ட் ஹேண்ட் வச்சுட்டு ரப் பண்ணுறாரு. சரி தூங்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறீங்க. தூங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் படுத்துக்கிறாரு. நீங்கள் அவரோட அந்த செஸ்ட் மேலே போய் படுத்துட்டு, நீங்கள் நினைக்கிற மாதிரி நான் கிடையாது, நான் ரொம்பவே அராத்து. ஓகே இருந்துட்டு போ, ஃபஸ்ட்டு உன்னை பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் ஃபேஸ் அப்படியே கப் பண்ணுறாரு. தாரா அப்படின்றாரு. குட்டி குட்டி ஐஸு, ஷார்ப் நோஸு, பப்ளி சீக்ஸு, ரெட்டிஷாக வந்துட்டு லிப்ஸு, அழகாக இருக்க தெரியுமா நீனு அப்படிங்கிறாரு. பா ஃபர்ஸ்ட் டைம் ஃபர்ஸ்ட் நைட்டில் கேட்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஷை ஆகுறீங்க. ப்ராமிஸா ஜோட நீ ரொம்ப அழகு அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல உங்கள் ஃபேஸ் அப்படியே மாறுது. இப்போ சொல்கிறது தான், ஜோட என்னை கம்பேர் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் திரும்பிக்கிறீங்க. ஓகே பண்ணல சாரி அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து திருப்பிக்கிறீங்க. சரி சாரி அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட வயசை கிராப் பண்ணுறாரு. உங்களோட ஹெட்டை வந்துட்டு அவரோட கையில் வச்சுட்டு